சட்டப்பேரவை குழு தலைவராக பீகார் தேசிய ஜனநாயக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பீகாரில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளில் வென்று ஆட்சியை கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து கடும் இழுபறிக்கு பின் பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் 10வது முறையாக பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்புடன் முதலமைச்சர் பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இந்நிலையில் பாட்னாவில் தேசிய ஜனநாயக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நடைபெற்றது. அதில் சட்டப்பேரவை குழு தலைவராக நிதிஷ்குமாரை உறுப்பினர்கள் தேர்வு செய்தனர். ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆந்திராவில் சிறப்பு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார். புட்டபர்த்தியில் 1926ஆம் ஆண்டு பிறந்து ஸ்ரீ சத்ய சாய்பாபா பெயரில் இலவச மருத்துவமனை, கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரது 100ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. புட்டபர்த்தியில் நடந்த நிகழ்வில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது ஸ்ரீ சத்ய சாய்பாபா நினைவு தபால் தலை மற்றும் 100 ரூபாய் நாணயம் ஆகியவற்றை பிரதமர் மோடி வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், உலகம் முழுவதும் ஒரு குடும்பமே என வாழ்ந்தவர் சாய்பாபா எனவும், சாய்பாபாவின் உத்வேகம், அன்பு, போதனைகள் நம் அனைவரையும் வழி நடத்தும் காரணி எனவும் கூறினார்.